ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறதா ஈரானுடைய ஸ்டேட் டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. حرم جمهوری اسلامی ایران شهد شهید گوارای شهادت را نوشیدند. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? முக்கியமா அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறதா ஈரானுடைய ஸ்டேட் டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அமெரிக்கா, இஸ்ரேலுடனான ஈரானுடைய இந்த மோதல் என்பது எந்த அளவுக்கு இன்னும் தீவிரமாக போகுது? ஏன்னா ஈரான் இன்னும் தீவிர தாக்குதலை நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடி ட்ரம்ப்பும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சரி, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இதை நிகழ்த்துறதுக்கான காரணம் என்ன? அவங்க குறிப்பிடுறது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி மேற்கொள்கிறாங்க, அதை தடுக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்குதல் எல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலே அதுதான் காரணமா, இல்லை ஈரானில் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமா அப்படின்றதெல்லாம் கேள்விகள் எல்லாம் எழுது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதமே இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டது. அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறதா சந்தேகிக்கப்படுற இடங்கள்ல, அதாவது இதற்கான ரிசர்ச் நடைபெறக்கூடிய இடங்கள்ல, அதே மாதிரி இந்த ரிசர்ச்ல ஈடுபட்ட சயின்டிஸ்ட் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அது 12 நாட்கள் மட்டும்தான் நடைபெற்றுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கொலை நிகழ்ந்தது. இதுக்கு அடுத்து வரப்போகக்கூடிய விளைவுகள் என்ன? ஆட்சி மாற்றத்தை எப்படி நிகழ்த்துவாங்க? அது அவ்வளவு சாத்தியமா, சுலபமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. முதலாவதா இப்போ கமேனி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நாட்டில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ சோகத்தில் இருக்கிறதையும் துக்கத்தில் இருக்கிறதையும் வெளிப்படுத்தி வராங்க. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர் இறந்ததற்கு கொண்டாட்டங்கள் நடைபெறுது அப்படின்னும் சில செய்திகள் வெளிவரத பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடியே அங்க ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. முக்கியமா பெண்களுக்கான சுதந்திரம் அந்த நாட்டில் கிடையாது, அவங்களுக்கான கல்வி எல்லாம் பறிக்கப்படுது இப்படின்னு பல்வேறு விஷயங்களை காமிச்சும், அதே போல பொருளாதார ரீதியாக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக, விலையேற்றம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அங்க ப்ரொட்டஸ்ட் நடத்தினாங்க. இறுதியா வைக்கப்பட்ட கோரிக்கை எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை என்பதுதான். ஆனால் அது நடைபெறாமல் தான் இருந்தது. இதுலேயும் இந்த தாக்குதல் தொடங்கும் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு விஷயம், மக்கள் நீங்கள் தான் உங்களுடைய புரட்சியை முன்னிறுத்தணும், உங்களுடைய ஆட்சி மாற்றத்தை நீங்கள் தான் கோரணும் அப்படின்ற விஷயத்தை திரும்பி திரும்பி வலியுறுத்திட்டு இருந்தார். அதனால தான் சந்தேகம் எழுது, ஆட்சி மாற்றம் தான் இவங்களுடைய நோக்கமா அப்படின்னு. சரி, இப்போ கமேனி உயிரிழந்துட்டாரு. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஈரானுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 வாய்ப்புகள். ஒன்று, உடனடியாக கமேனிக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை இவங்களே நியமிக்கிறது, இவங்களோட சிஸ்டம் அப்படியே தொடர்றது, அதே கொள்கைகளோட அதே விஷயங்களை அப்படியே அவங்க ஃபாலோ பண்றது. இரண்டாவது, இராணுவம் இங்க எல்லாத்தையும் தங்களோட கைகளுக்கு கொண்டு வரது. மூன்றாவது, இது எதுவுமே இல்லாமல் ரெஜிம் கொலாப்ஸ் ஆகிறது. இதில் எது நடந்தாலும் மக்களுக்கு உடனடியாக இது மூலமாக ரிலீஃப் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சில விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க விஷயங்களை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடனடியாக இப்போ கமேனிக்கு அடுத்ததாக இவர் தான் உங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவர் மக்கள் மத்தியில் அவருடைய பெயரையும் நிரூபிக்கணும். அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய பதற்றமான சூழலில் பொருளாதார தடைகளையும் தாண்டி இப்போ மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்றது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் அதிகம் எடுக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, ராணுவம் வந்துருச்சு, ராணுவம் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ஈரானை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க செக்யூரிட்டியில தான் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க, மக்களோட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தல, செக்யூரிட்டிக்கு தான் அதிக செலவு பண்ணாங்கன்னு. அப்ப ராணுவம் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கும் இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கும் அதிகமாக செலவிடுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்பவும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ரெஜிம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது திரும்பவும் மக்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக வந்து முடியும். சரி, இந்த கொள்கைகளுக்கு, கமேனியோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், ஈரானில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க யாரும் இப்போ வந்து டேக் ஓவர் பண்ண முடியாதா? எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இப்போ டேக் ஓவர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாரும் ஓரளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் சிலரை வந்து ஆப்ஷன்ஸாக விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் ரிசா பஹ்லவி. அதாவது 1979 ஈரான் புரட்சியின் போது அப்போ தூக்கி எறியப்பட்ட ஷா
டைனாஸ்டி, அவருடைய ஷாவுடைய மகன் தான் ரிசா பஹ்லவி. இவரை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஓரளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராக இருக்காரு. அதனால இவரோட பெயரை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இவர் அல்லது இன்னும் 2-3 நபர்களோட பெயர்களை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்கள் வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி அவங்க வந்தா கூட மக்கள் அதை ஏத்துப்பாங்களான்னு மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. காரணம் என்னன்னா, தலைமுறையாகவே ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய நாட்டு விஷயங்களில் ஒரு வெளிநாடு தலையிடுறது பிடிக்காத ஒரு விஷயமாக தான் அமைந்திருக்கு. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ இதுவும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஆட்சி மாற்றம் வரணும்னு கோரிக்கை வைத்ததெல்லாம் கூட மற்ற நாடுகளோட தூண்டுதலின் பேரில் தான் நடைபெற்றுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் பேசப்படுது. ஆனால் முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, முன்பே கமேனி எங்கே இருக்காரு, நாங்கள் நினச்சா அவங்கள கொலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிரட்டலை விடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கமேனி இதற்கெல்லாம் ஏற்கனவே தயாராக தான் இருந்தார். அவர் உயிரிழந்துட்டாலும் ஈரானில் இந்த ஆட்சி அப்படியே நடைபெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதையெல்லாம் அவர் முறையாக செய்து வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா கமேனிக்கு அடுத்தபடியாக இவர் தான் உச்சபட்ச தலைவர் அப்படின்ற ஒரு நபரை அவர் நியமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவங்க 1979ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு இவங்களுடைய இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, நிர்வாக கட்டமைப்பை ரொம்ப பலப்படுத்தி இருக்காங்க. இப்போ உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டாலும் கூட அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ரெஜிம் கொலாப்ஸ் ஆகாமல் அடுத்த கட்டமாக எப்படி நாட்டை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிர்வாக பாதையை வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஜனவரி மாதமே தான் இறந்துட்டா என்ன செய்யணும், அதற்கு அடுத்தபடியாக யார்கிட்ட இந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கணும், யார் முடிவெடுக்கணும், யார் வழி நடத்தணும்னு ஒரு நபரை இவர் முடிவு பண்ணிட்டதா சொல்கிறாங்க. இப்போ இந்த நிர்வகிக்கும் விஷயத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா IRGC, சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அதற்கு அடுத்ததாக அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் யார் அடுத்த தலைவராக வரணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறவங்க. அதே மாதிரி இந்த IRGCயை பொறுத்த வரைக்கும் அதுதான் இராணுவம் அப்படின்னு கூட சொல்லலாம், புரட்சிப்படை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அமைப்பு. இந்த புரட்சிப்படையோட கமாண்டராக ஏற்கனவே இருந்தவர் இப்போ சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் அலி லார்ஜியானி. இவர் தான் இப்போ இந்த அணு ஆயுத கொள்கை தொடர்பாக அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது, அதாவது கத்தார் எல்லாம் மீடியேட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா, அதில் முக்கிய பங்கு வகித்தவர் தான் இந்த அலி லார்ஜியானி. இவரை சுப்ரீம் தலைவராக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து எப்படி போகணும், இந்த கொள்கைகள் எல்லாம் எப்படி வகுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் முடிவெடுத்து இவர் முன்னெடுத்து செல்வார் அப்படின்னு சொல்லப்படுது. எது அடுத்து நடக்கும் அப்படின்றது இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து எப்படி வேணால் மாறலாம். ஆனால் இதெல்லாம் தான் முன்னிருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, இதில் எது நடந்தாலும் இந்தியாவுக்கு இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இதில் இந்தியாவுக்கு பல வகையில் பாதிப்பு இருக்குது. முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா, அதாவது வெஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 90 லட்சம் இருக்கும். இப்போ கமேனி கொலை செய்யப்பட்டதற்கு அங்கே இருக்கக்கூடிய US ஏர்பேஸ் எல்லாம் அவங்க தாக்கிட்டு வராங்க. அந்த தாக்குதல்கள் அதிகரிக்கும் போது இந்த இந்தியர்களை எல்லாம் மீட்க வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்குது. அது ரொம்ப சிரமமான ப்ராசஸாக இருக்கும். அவங்களையெல்லாம் மீட்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அது இந்தியாவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் கச்சா எண்ணெயோட விலை அதிகரிப்பு. ஏற்கனவே இது விலை பயங்கரமாக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ இந்த தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையும் போது விலை இன்னும் அதிகமாக இதுவாகும். அப்போ நாம் அதிகமாக கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கும்போது நமக்கு அது பயங்கர பேர்டனாக அமையக்கூடும். இதெல்லாம் தாண்டி சரி, அங்கே ஈரானில் இப்போ அமைதியே வந்துருச்சு, ரெஜிம் கொலாப்ஸ் ஆகி வேறு ஒரு தலைவர் அந்த பதவிக்கு வந்துட்டாரு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கூட அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் அதில் கொள்கை ரீதியான விஷயங்களை செட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், லிபியா, சிரியா உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் இந்த மாதிரி வேறு ஒரு ஆட்சி அமைந்தாலும் கூட அதில் பாலிசி வைஸ் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன வேணால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க.